ஒரே செமிஃபைனல் வடவாளம் விசஸ் ராஜகோபாலபுரம் ஃபர்ஸ்ட் ஓவர் படறாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா கண்ணா ஃபர்ஸ்ட் பாலே தெளிவாக கட் பண்ணியிருக்காரு. அங்கே பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா பில்லர் கைக்கு பக்கத்தில் தான் போச்சு. ஃபாஸ்டராக போன காரணத்தால ஸ்டாப் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் ஒன் அக்கைன் உடச்சு போட்ட பால இந்த முறையும் பில்லர் கைக்கு பக்கத்தான் வச்சு நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு பில்லர். ஒரு ரன். அதோட தேர்ட் ஒன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த ராஜா இப்போ ஸ்ட்ரைக்ல போன மேட்ச்ல 4 6 பதிவு பண்ண பேட்ஸ்மேன் கரெக்டி போய் தூக்கி விட்டுருக்காரு. கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா 2 பில்லர் இடிச்சுக்கிட்டாங்க. பவுண்டரி போக விடாமல் ஸ்டாப் பண்ணுறாங்களான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 1000 பேர் பவுண்டரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 3 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை தூக்கி விட்டுருக்காரு. ஃபீல்டர் தலைக்கு மேலே போயிருக்கு. பவுண்டரிக்கான ஸ்டாப் பண்ண பார்த்தாங்க. விரட்டி போய்க்கிருக்காரு ஃபீல்டர். பவுண்டரி போயிடுச்சு. இந்த ஓவரில் வர 2வது பவுண்டரி கண்ணன் பேட்ல இருந்து வந்து ரோஹித் 5th ஒன் ரீபால். இந்த முறை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே கண்டிப்பாக பவுண்டரி போகணும்னு சொல்லும்போது எக்ஸலண்டான ஸ்டாப் பண்ணியிருக்காரு. சூப்பர் ஸ்டாப் ஃபீல்டர். பவுண்டரி போகும் அப்படின்னு பார்த்தா சூப்பராக வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு. 2 ரன். ஃபர்ஸ்ட் பவர் பிளேயரோட லாஸ்ட் 1 more. இதையும் சூப்பராக ஆடி இருக்காரு. கண்ணா கண்டிப்பாக பவுண்டரியை கிளியர் பண்ணும். ஆளே இல்லாத திசையில் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு. 19 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் பட பிரவீன் ஃபர்ஸ்ட் பாலே சுத்திக்கிட்டு திரும்பினாரு. ஓட்டமில் பட்டு தான் வந்துச்சு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பிரவீன். செகண்ட் ஓவர் இந்த முறை பேட்லஸ் வந்து நல்ல எஃபர்ட் போட்டார் மணி. காலில் இன்ஜுரி அதன் காரணமாக பிடிக்க முடியல. இல்லைனா கண்டிப்பாக டைவ் அடிச்சு பிடிச்சிருப்பாரு. ஏன்னா கீப்பர் இந்த மாதிரி நிறைய கேச்சஸ் பிடிச்சிருக்காரு. நம்ம சேனல்லே கூட பார்த்துருக்கோம். இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் தூக்கி விட்டுருக்காரு. ஆப்போசிட் பின் அதன் காரணமாக ட்ராவல் ஆகலன்னு நினைக்கிறேன். அங்கே பின்ன ரகு ஒரு மாதிரி பால் ஆகும்போது வந்துச்சு. ஆனால் தெளிவாக பிடிச்சிருக்காரு. விக்கெட் ஆனால் சிவா இந்த மாதிரி தெளிவாக தட்டி விட்டு ஓடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு. 2வது லாஸ்ட் 1 more. இந்த மாதிரி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஃபைன் லெக்கில் கிளியர் பண்ணியிருக்காரு. பார்த்தா 1 more பவுண்டரி. ஓவருக்கு 26 ரன் அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் பட ராஜா ஃபர்ஸ்ட் ஒன். பெரிய ரைக்கு பார்த்தாரு. குயிக்கராக வந்த காரணத்தினால 1 ரன். செகண்ட் ஒன் உடச்சு போட்டாரு. அதை தெளிவாக கட் பண்ணிட்டு போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. சீனியர் பிளேயர் 1 ரன். ராஜாவோட தேர்ட் ஒன் மறுபடி போய் ஸ்ட்ரெயிட் தூக்கி விட்டுருக்காரு. அங்கே கேட்சுக்கு வந்துடுறாருன்னு பார்க்கலாம். முன்னாடி நின்று எடுத்துட்டாங்க. ஸோ 2 ஃபீல்டர் இருக்கும்போது ஏதாவது ஒரு ஃபீல்டர் கேட்சுக்கு ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அம்பேஸ் கால் நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. இந்த பால் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால பேட்ல சின்னடிக்கு இருந்துச்சு. பேட்ஸ்மேனை நகர்ந்து போயிட்டாரு. சிவா விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்ல சரத் ஒரே தட்டி விட்டு ஓட பார்த்தாரு. குயிக்கராக 1 ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா நல்ல பேக்கப் வந்திருக்காரு. 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு. ஃபீல்டர் இருந்தால் 2 ரன்னுக்கான ட்ரை ஆகும். எக்ஸலண்டான ஃபீல்டிங். தெளிவாக த்ரோவை அடிச்சிருக்காரு. 1 ரன். 32 ரன் அடிச்சிருக்காங்க. 4th ஓவர் பட பிரவீன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா தாண்டி போயிருக்கு. பவுண்டரிக்கான சான்ஸா செல்வா விரட்டி போனாரு. ஆனால் ஸ்டாப் பண்ண முடியல. இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு கண்ணா. செகண்ட் ஒன் அக்கைன் மறிச்சு போனாரு. இந்த மாதிரி கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்டருக்கு முன்னாடி தான் கொடுத்தோம். ஸோ ஒழுங்காக ஜட்ஜ் பண்ணாமல் போயிட்டாரு. 2 ரன் ஓட்டாங்க. 3வது ரன்னுக்கான ட்ரைன்னு பார்த்தா ஓட்டாங்க. 3 ரன் குயிக்கராக ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அங்கே ஃபீல்டர் கையிலேயே தட்டி விட்டு 1 ரன் குயிக்கராக ஓட பார்த்தாங்க. அங்கே எக்ஸ்ட்ரா ஓவர் த்ரோவில் 1 ரன்னான்னு பார்த்தா சாரி நின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நோ சொல்லிட்டாரு கண்ணா. 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கீப்பர் கையில் தான் வந்துருக்கு. 5th ஒன் ஸ்டப் அவுட் பண்ணி போனாரு. கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக 2 ரன்னுக்கான ட்ரையாக இருக்கும். அங்கே பிள்ளை பெரியசாமி விரட்டி வந்துருக்காரு. அலோவ் பண்ணாங்க. லாஸ்ட் 1 more. இந்த மாதிரி கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக 2 ரன்னுக்கான ட்ரையாக இருக்கும். கடைசி பால் அதன் காரணமாக இல்லை தெளிவாக பாலை கலெக்ட் பண்ணியிருக்காரு. த்ரோ ஸ்லோவாக அடிச்சாரு அப்படின்னு நினைக்கிறேன். அம்பேஸ் கால் நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. 2 ரன். 34 ரன் அடிச்சிருக்காங்க. 45 ரன் டார்கெட் ஃப்ரம் வடவாளம். 35 ரன் டார்கெட். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா பெரியசாமி. நான் சைக்கிள் சந்தோஷ். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஃபேவராக விண்டு இருக்குது. என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாலை திருப்பினாரு. 5ஸில் 1 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் குயிக்கரான டெலிவரி. நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர் டாட் பால். அவரோட தேர்ட் ஒன் நம்ம ஸ்கூப் ஆட பார்த்தாரு. அனதர் ரன் டாட் பால். அங்கே 5ஸில் எக்ஸ்ட்ரா 1 ரன் பார்த்தா கரெக்ட் இதாக அடிச்சிருக்காங்க. அம்பே செக் பண்ணி சொல்லுவாங்க. விக்கெட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா மணி இப்போ ஸ்ட்ரைக்ல அதில் நிற்க இருந்துச்சு. பேக்கப் பில்லர் ராகேஷ். அங்கே அனதர் ரன் ஃபீல்டர் மணி ஸ்டாப் பண்ண 1 ரன்னோட ஓடலை. ஸ்டாப் ஆகிட்டாங்க. 1 ரன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் உடச்சு
போட்ட போல இதை யூபியில் கையில் தான் அடிச்சிருக்காங்க. சரத் கையில் போயிருக்கு. டேரக்ட் ஹிட் அடிச்சாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வர இரண்டாவது டேரக்ட் ஹிட். லாஸ்ட் ஒன் மோர். இந்த மாதிரி அடிச்சிருக்கிறாங்க. கேட்சான்னு பார்த்தா நல்ல கேட்ச். கண்ணா ஃபீல்டிங்லேயும் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரில் வர 3வது விக்கெட். 2 ரன் அவுட் ஒரு கேட்ச்னு முதல் ஓவர் முடிவுக்கு வருது. முதல் ஓவருக்கு 2 ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து 3 விக்கெட்டை பிடிச்சிருக்காரு சிவா. எக்ஸலண்டான ஒரு ஸ்டார்ட் பவர் பிளேயில். மணி ஃபர்ஸ்ட் பாலே ஏந்தி விட்டுருக்காரு. அங்கே கவர்ஸில் பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்டர் விரட்டி போய்க்கிருக்காரு. நல்லா ஸ்டாப் பண்ணுறாரு. குயிக்கரான 2 ரன். செகண்ட் ஒன் ரீபால். போன பால் ரோஹித். இந்த முறை பேட்டில் பட்டு வந்துச்சு. கீப்பர் கையில் பட்டு போக ஒரு ரன் விட்டாங்க. இந்த முறை கட் பண்ணிட்டு போயிருக்காரு. பாயிண்ட்லாம் அங்கே ஃபீல்டர் தாஸ் விரட்டி போனார். நல்லா ஸ்டாப். பேக் டு பேக் 2 ஒயிட். தெளிவான இடத்துல போட்டிருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை அடிச்சிருக்காரு. கேப்ல போயிருக்கு. 1-2 பார்த்தா நோ சொல்லிட்டாங்க. ஒரு ரன்னோட அங்கே ஃபீல்டர் ராகேஷ் இருக்காரு. ஒரு ரன். 2வது லாஸ்ட் ஒன் மோர். இந்த முறை சப்போர்ட் பண்ணி போய் ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு. நல்லா ஸ்டாப். ஒரு ரன். இதோட 2வது ஓவர் முடிவுக்கு வருது. 11 ரன் அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டா சிவா. ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. செகண்ட் ஒன். ஒரு ஸ்லோயை தூக்கி போட்டிருக்காரு. பவுல் கைக்கு பக்கத்தில் தான் போச்சு. இந்த பால் ஒரு ரன். தேர்ட் ஒன். இந்த முறை கட் பண்ணிட்டு போயிருக்காரு. அங்கே சரத் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை உடச்சு போட்டிருக்காரு. அங்கே மிட் விக்கெட்டில் ஃபீல்டர் கண்ணா எக்கச்சக்கமான கேட்ச் இந்த டோர்னமெண்ட்டில் பிடிச்ச ஃபீல்டர். இந்த கேட்சையும் தெளிவாக பிடிச்சிருக்காரு. விக்கெட். இன்னதோட லாஸ்ட் ஒன் மோர். இந்த முறை அடிச்சிருக்காரு. பால் செம்ம ஹைட்டாக போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு. நல்லா டேக்கன். சூப்பராக கேட்சை பிடிச்சிருக்காரு. அனதர் விக்கெட்டை இழந்திருக்காங்க வடவாளம். 3 ஓவருக்கு 13 ரன் அடிச்சிருக்காங்க. ஒருத்தர் படம் அப்பு ஃபர்ஸ்ட் ஒன். உடச்சு போட்ட பால தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் ஒரு சீனியர் பிளேயர் நிற்கிறாரு. நல்லா சூப்பராக ஸ்டாப் பண்ணார். செகண்ட் ஒன். அக்கைன்னு ஒரு ஸ்லோயர். இந்த முறை தெளிவாக டாட் பாலை போட்டிருக்காரு. தேர்ட் ஒன். இந்த முறை ஒயிட் கோட்டை உரசி தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பால். ஃபோர்த் ஒன். அக்கைன்னு உடச்சு போட்ட முறை இந்த முறை தெளிவாக இருக்காரு. அங்கே கேட்சுக்கு வந்துடுறான்னு பார்க்கலாம். ஃபீல்டர் எக்ஸலண்டான ஒரு டேக்கன். ஒரு சீனியர் பிளேயர் கிட்டத்தட்ட 50 வயசு கிட்ட இருக்கும். சூப்பராக கேட்சை முடிச்சார். விக்கெட். பேட்ஸ்மேனா செல்வா. லாஸ்ட் 2 மோர். உடம்புல தான் பண்ணுறது. டாட் பால். ரெண்டு ஓட மாட்டாங்க. இந்த மேட்சோட லாஸ்ட் 1 மோர். இந்த முறை கட் பண்ணியிருக்காரு. அங்கே பவுண்ட்ரி போனாலும் மேட்சை வின் பண்ண முடியாது. பவுண்ட்ரி போக விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டாரு. எக்ஸலண்டான ஒரு ஸ்டாப். ஸோ மேட்ச் எப்படி போனாலும் அவர் பவுண்டரி ஸ்டாப் பண்ண அப்படிங்கிற முனைப்பில் போனார். நல்லா ஸ்டாப் பண்ணார். இதோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணி ஃபைனலுக்குள்ளே என்ட்ராகிறாங்க ராஜகோபாலபுரம்.